ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனாட்டா யுகாவோடைய லைஃப் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இனாட்டா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அது என்னன்னா, நம்ம சேனல் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ், அதாவது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ரைட்டு, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மல்டோபை சேனல், நான் தான் உங்கள் மல்டோபை. யார் இந்த இனாட்டா? லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய யூகா கிளானில் பிறக்கிற பிரின்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டா. இனாட்டா குழந்தையா இருக்கும்போது இடன் கிளவுட் வில்லேஜ் சேர்ந்தவங்களோட ஹெட்பேண்டை போட்டுக்கிட்டு நம்ம இனாட்டாவை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கடத்திட்டு போயிடறான். ஸோ அதை பார்த்து நம்ம இனாட்டாவோட அப்பா இயாஷி என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடன் கிளவுட் வில்லேஜ் அந்த ஹெட்பேண்டை போட்டுருந்தான் பார்த்தீங்களா, ஸோ அவனை பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடுறாரு. அதாவது அவனை கில் பண்ணி நம்ம இனாட்டாவை காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இயாஷி தான் பார்த்தீங்கன்னா யூகா கிளானோட லீடராக இருப்பார். ஸோ அவருக்கு அடுத்து அவருடைய வாரிசில் யாராச்சும் ஒருத்தர் தானே லீடராக வரணும். ஸோ அதனால் நம்ம இனாட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்குறாரு. பட் இயாஷியோட பயங்கரமான ட்ரைனிங்க்கு எதிராக நம்ம இனாட்டாவில் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்க முடியல. பட் அதே சமயம் நம்ம இனாட்டாவோட சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அனாபி, அவங்க வேற லெவலில் ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம இயாஷி என்ன நினைக்கிறாருன்னா, இனாட்டா அடுத்த லீடராக மாறத்துக்கு தகுதியற்றவள் என்று அவரே நினச்சிக்கிறாரு. அதே சமயம் நம்ம அனாபி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேற லெவலில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எப்படி போகுதுன்னா, நம்ம இனாட்டா விசஸ் அனாபி அப்படின்ற மாதிரி போவோம். ஸோ இப்போ நம்ம இயாஷி பார்த்தீங்கன்னா அனாபிக்கும் இனாட்டாக்கும் ஒரு ஃபைட் வைக்கிறாரு. பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டாவால் அனாபி அடிக்க முடியாது இல்லை அடிக்க நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டா அந்த ஃபைட்டில் தோத்து போகிறாங்க. ஸோ இதனால நம்ம இயாஷி கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையுமே பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதன் பிறகு நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பிரிஞ்சு போயிட்டு குறைநே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ட்ரைனிங்கில் தான் வாழ்றாங்க. ஸோ இதன் பிறகு நம்ம இனாட்டா கொனகா வில்லேஜில் இருக்கிற அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டாவை புள்ளி பண்ணுறானுங்க. ஸோ அதனால நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சைடாக நம்ம நருட்டோ வருவார். வர வழியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறத பார்க்குறாரு. அதாவது 3 பசங்க நம்ம இனாட்டாவை புள்ளி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தை பார்ப்பாரு. பார்த்த உடனே நம்ம நருட்டோ செம காண்டாகி 3 பேர் இருக்கானுங்க அப்படின்னு கூட பார்க்காம அவனுக்கு கூட போயிட்டு சண்டை போடுவார். பட் அவனுங்க 3 பேர் இல்லையா, ஸோ அதனால் நம்ம நருட்டோ அடிச்சு தூக்கி தூர போட்டுருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய கழுத்தில் ஒரு கிளாத்தை போட்டு இருப்பான். ஸோ அந்த 3 பசங்களும் அந்த கிளாத் எடுத்து அடிச்சு கிழிச்சு போட்டுருவானுங்க. அவங்களாம் அடிச்சுட்டு போயிட்ட உடனே தான் நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் எடுத்து அழகாக மடிச்சு நம்ம நருட்டோ கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்போதுலேருந்து நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்தா வெக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்றதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டா படிக்கிற அந்த அகாடமியில் ஒரு டீம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா, நிஞ்சா வாயிட்டா. ஸோ அந்த டீமை பிரிக்கிறாங்க. அப்போ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் நருட்டோட டீமில் போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இயங்குவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு டீமில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த டீமில் நம்ம இனாட்டா கூட சேர்ந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஷினோ, கிபா அண்ட் இனாட்டா 3 பேர் இருப்பாங்க. இவங்களுடைய சென்சியா பார்த்தீங்கன்னா குரனை. இவங்கள பார்த்தீங்கன்னா டீம் 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் பிறகு தான் லீஃப் வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம தேர்ட் ஒக்காகவான இருஜன் சொல்லிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கேட்பாரு யார் யாரெல்லாம் ஜூனியர் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குரனையுமே என்னுடைய டீம் ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டாவோட பக்கத்தில் உட்காரது வேற யாரும் இல்லை, நம்ம நருட்டோ தான். நம்ம இனாட்டா அவங்களுக்கு தெரிஞ்சது எழுதுவாங்க. பட் நம்ம நருட்டோ எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ உட்காந்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீச்சையும் போடுவார் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸாமோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்டான ஸ்கோர் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு யார் வராங்களோ அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இனாட்டாவோட டீமில் இருக்கக்கூடிய 3 பேருக்கு டீமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சென்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். அதுலேயும் நம்ம கிபா பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சிருவான். ஸோ நம்ம கிபாக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2 டீம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மேட்டர் தெரிய வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. பட் அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல இருந்தது வேற யாரும் இல்லை, நம்ம காராவோட டீம் தான். ஸோ காரா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆப்போனன்ட்டு அந்த சாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாண்டை வச்சு பொலன்னு பொழக்கிறான். அதை நம்ம இனாட்டாவோட டீம் பார்த்தீங்கன்னா மரத்து பின்னாடி இருந்து ஒளிந்திருந்து பார்த்து விட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுமே முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 vs 1 ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு தான். இந்த ரவுண்டில் நம்ம இனாட்டா கூட ஃபைட் பண்ணுறது வேற யாரும் இல்லை, நம்ம இனாட்டாவோட பிரதரான நேஜி யூகா தான். அதாவது இந்த நேஜி யாருன்னா நம்ம இனாட்டாவோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய தம்பி பையன். நேஜியோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா இஷாஷி. பட் நம்ம இயாஷி ஃபர்ஸ்ட் பிறந்தாரு அப்படின்றதுனால அவரை மெயின் ஃபேமிலியாகவும், இஷாஷி செகண்டா பிறந்தாரு அப்படின்றதுனால அவரை பிரான்ச் ஃபேமிலியாகவும் குறிப்பிடுவாங்க. இந்த ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம நேஜிக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவரு பயங்கர காண்டில் தான் இருப்பாரு. ஸோ இப்போ நம்ம நேஜிக்கும் இனாட்டாக்கும் 1 vs 1 ஃபைட் நடக்குது. அதில் நம்ம நேஜி பார்த்தீங்கன்னா இனாட்டாவை போட்டு பொழந்து கட்டுருவாரு. பட் நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணுறத நருட்டோ பார்க்குறான் அப்படின்றதுனாலே நம்ம நேஜிக்கு பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க. பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம இனாட்டாவை கம்பேர் பண்ணும்போது நேஜி பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி இனாட்டாவை ஈஸியாக அடிச்சு தூக்கி போட்டுறான். பட் இதை பார்த்து நம்ம நருட்டோ தொடர்ந்து நம்ம இனாட்டாவை சேர் அப் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அதனால நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா மறுபடியும் எழுந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பட் அவங்களால முடியாது. பட் முடியலனா கூட சண்டை போட்டுனே இருப்பாங்க. நம்ம இனாட்டா மறுபடியும் எழுந்து சண்டை போகிறத பார்த்து
பார்த்தா நம்ம நேஜி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நேஜி பார்த்தீங்கன்னா அவனுடைய கதையை இங்கேயே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ண வருவார். பட் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜோனின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நேஜியை ஸ்டாப் பண்ணுறாங்க. இனாட்டா பயங்கரமாக அடி வாங்கினதை பார்த்தா நம்ம நருட்டோ, டே நேஜி இனாட்டா மேலே கை வச்சல உன்னை அடிச்சு நான் தோக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கொடுவாரு. அதன் பிறகு நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா இனாட்டாவை பார்த்து பேச வருவார். அப்போ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்து அக்கப்பட்டு மரத்து பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் இனாட்டா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்து நீ நேஜியோட பவர்ஃபுல் தான், ஏன்னா அவனுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா எனக்காக எல்லாம் கூட பரவாயில்ல, உனக்காக இந்த மேட்ச்ல கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ விசஸ் நேஜி ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி நருட்டோவை போட்டு பொழந்து எடுப்பாரு. ஸோ அதை பார்த்து நம்ம இனாட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் வாயில இருந்து. பட் நம்ம நருட்டோ அடி வாங்குறத பார்த்து வருமானு தெரியல, ஆனால் ரத்தம் வரும். ஸோ அப்போ நம்ம காபுட்டோ தான் பார்த்தீங்கன்னா அன்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பக்கத்தில் நின்று இருப்பான். ஸோ அவன் அதை பார்த்த உடனே அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய மெடிக்கல் நிஞ்சிட்சு யூஸ் பண்ணி நம்ம இனாட்டாவை காப்பாற்றுவான். ஸோ அதன் பிறகு நம்ம இனாட்டாவோ நருட்டோ நேஜி டிஃபீட் பண்ணுறதை பார்ப்பாங்க. நம்ம நருட்டோ நேஜி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நருட்டோவோட ஸ்பெஷல் ஜுட்சுவான டாக்கிங் ஜுட்சு யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி ரக்கட் பையா இருந்து சாக்லேட் பையா மாறுவான். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸாமோட ஃபைனல் பேட்டில் நடக்கும். அப்போ நம்ம ஒரோச்சிமாரு காபுட்டோலாம் லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதில் நம்ம இருசன் சொர்டோபி அதாவது தேர்ட் ரோக்காக பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூனரல் நடக்கும். அதில் நம்ம இனாட்டாவும் கலந்துப்பாங்க. இதன் பிறகு நம்ம இனாட்டாவோட டீம் மேட் பார்த்தீங்கன்னா நருட்டோ கூட சேர்ந்து பிகோச்சுவை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம சாஸ்கியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கண்டுபிடிக்க போவாங்க. ஆனால் இவங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகிடும். பட் அதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா ஒரு புது ஜுட்சுவை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புது ஜுட்சுவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ பார்த்துருவான். பட் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது இனாட்டா தான் அப்படின்றது நம்ம நருட்டோக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவன் பார்த்ததை கிபா கிட்ட சொல்லிட்டு வருவான். அப்போ நம்ம இனாட்டாவுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் நடந்துட்டு வருவாங்க. பட் நம்ம இனாட்டாக்கு தெரியும் இல்லையா நருட்டோ நம்மளை பற்றி தான் சொல்கிறான்னு. ஸோ அதை கேட்டு நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெக்கப்படுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு வரும்போது தான் இவங்கள ஒரு டீம் அட்டாக் பண்ணுவாங்க. பட் அப்போ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக கற்றுக்கிட்ட அந்த ஜுட்சு யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணி நம்ம ஆளுங்களை காப்பாற்றுவாங்க. ஸோ அதனால என்னதான் இவங்க போன மிஷனில் தோத்திருந்தாலும் நம்ம இனாட்டாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இயாஷி கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைச்சிருக்கும். இதன் பிறகு நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்ம நருட்டோ இனாட்டா அண்ட் கிபா இவங்க 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கோல்டு எக்ஸகேஷன் மிஷின் சொல்லிட்டு ஒரு மிஷனுக்கு போவாங்க. இந்த மிஷினை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நருட்டோ இனாட்டா அண்ட் சோஜி இவங்க 3 பேர் சேர்ந்து பெட்லர் எஸ்கார்ட் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனுக்கு போவாங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டாவோட வாழ்க்கையில் ஒரு சில மிஷன்ஸ்லாம் போவோம். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா நருட்டோ கூட்டிட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போயிடுவார். நம்ம இனாட்டாவுமே பார்த்தீங்கன்னா நேஜி கூட ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ இப்படியே சில காலங்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாடியே மறுபடியும் இந்த ஜூனியர் எக்ஸாம் வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நேஜி கிபா அண்ட் ஷினோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வேற ரூமில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஷிகமாரு நாரா தான். ஸோ ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் வந்துட்டு இந்த டெஸ்ட் எப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதாவது நம்ம ஷிகமாரு நாரா என்ன சொல்லியிருப்பாருன்னா இவங்க டீமில் மொத்தம் 3 பேர் இல்லையா. ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கொஸ்டினை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். பட் இவங்க டீமோட டோட்டல் கூட்டும் போது 100 வரணும். 100 வந்தால் மட்டும் தான் பாஸ், அப்படி வரலனா ஃபெயிலு. அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் எல்லாருமே ஃபெயிலு தான் அப்படின்னு நினச்சா அதுதான் இல்லை. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாஸ் ஆகிறாங்க. அதில் நம்ம இனாட்டாவோட டீமும் ஒன்று. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல் அந்த ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோல் எடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு தான். பட் இது பார்த்தீங்கன்னா டீமன் டெசர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கும். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டாவோட டீம் அட்டாக் பண்ணுறதுக்கு வேற ஒரு டீம் வருவானுங்க. ஸோ அந்த டீமை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அடிச்சு டிஃபீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்க்ரோல் எடுத்து அந்த ரவுண்டில் வின் பண்ணுவாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை தலையை அந்த இடத்துக்கு வந்துட்டு பிரச்சனை பண்ணுறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற தகவலை நம்ம காராவே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லுவான். சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லுவான். அதாவது இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் யாரெல்லாம் ஃபெயில் அப்படின்றத நீங்கள் உங்கள் வில்லேஜுக்கு போங்க, அங்கே உங்களுக்கான ரிசல்ட் காத்து கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நம்ம கொனகா வில்லேஜ் சேர்ந்தவங்க எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் கொனகா வில்லேஜுக்கு வருவாங்க. அப்போ நம்ம சொன்னாடே தான் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பாஸ் யாரெல்லாம் ஃபெயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஜிரையா கூட 2-3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு மறுபடியும் கொனகா வில்லேஜுக்கு ரிட்டர்ன் வருவான். ஸோ அப்போ நம்ம இனாட்டாவுமே பார்த்தீங்கன்னா வளர்ந்துருவாங்க, நம்ம நருட்டோவும் வளர்ந்துருப்பான். பட் நம்ம இனாட்டாவால் நருட்டோவை பார்க்க முடியல. ஏன்னா நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெக்கப்படுவாங்க. பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா இனாட்டா முன்னாடி வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. அதில் நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா மயக்கமாக போட்டுருவாங்க. ஸோ இனாட்டா தொடர்ந்து சின்ன சின்ன மிஷன்ஸுக்காக போயிட்டு இருப்பாங்க. பட் இதன் பிறகு நம்ம இனாட்டாவோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் எங்கே வருதுன்னா அது பெயினோட அட்டாக் அப்போ தான். அதாவது நம்ம பெயின் கொனகா வில்லேஜுக்குள்ளே வந்து ஆல்மீட்டி புஷை போட்டு கொனகா வில்லேஜையே தரமட்டமாக்குவோம் பார்த்தீங்களா. அப்போ தான் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டாவும் மாட்ட வேண்டியது. பட் நம்ம இனாட்டாவை பார்த்தீங்கன்னா கட்சுவி காப்பாற்றிடும். அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சேஷ் முடுக்கெல்லாம் போயிட்டு பெயின் கூட சண்டை போடுவான். பட் பெயின் பார்த்தீங்கன்னா நருட்டோவே அடிச்சு டிஃபீட் பண்ணிட்டு நம்ம நருட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ரிசீவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தரையோடைய தரையாக புதைச்சிருவான். இதை பார்த்து நம்ம இனாட்டாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாகும். ஸோ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெயின் கூடிய சண்டைக்கு போயிடறாங்க. இதை பார்த்து நம்ம நருட்டோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவார். அப்போ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லாமல் சொல்லுவாங்க. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டாக்கும் பெயினுக்கும் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா அவனுடைய கையில் லைட்னிங்லாம் வர வச்சு பயங்கரமாக சண்டை போடுவாங்க.
பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா இனாட்டாவை அடிச்சு தூக்கி போட்டுருவான். ஒரு கட்டத்தில் நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிளாக் ரீசர் யூஸ் பண்ணி நம்ம இனாட்டாவை கொள்ள வருவான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொன்றுவான். பட் நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா சாக மாட்டாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாகும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்குள்ளே இருந்த குராமாவோட பவர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அடிபட்டு சாகர நிலைமையில் இருந்த நம்ம இனாட்டாவை பார்த்தீங்கன்னா சக்குரா தான் காப்பாற்றுவாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம நருட்டோ பெயினை டிஃபீட் பண்ணுறான். அதை நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பார்ப்பாங்க. ஸோ இதன் பிறகு இப்படியே பார்த்தீங்கன்னா பல நாட்கள் போகிறது. ஒரு நாள் 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இனாட்டாவை பார்த்தீங்கன்னா 2nd டிவிஷனில் தான் போடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஒயிட் ஜெட்ஸ் ஆர்மி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பால் மாதிரியே உருவத்தை மாற்றிக்கிட்டு நம்ம ஆளுங்களே அட்டாக் பண்ணும். ஸோ நம்ம ஆளுங்களால் பார்த்தீங்கன்னா எது ஒயிட் ஜெட்ஸு எது நம்பால் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட ஷேடோ க்ளோன்ஸ் வந்து இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம நருட்டோவில் பார்த்தீங்கன்னா எது ஒயிட் ஜெட்ஸு எது ஷினோபி அப்படின்றத ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 4th கிரேட் நிஞ்சா வார தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம இனாட்டாவுமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. பட் இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரோட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சாகிற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். பட் அப்போ நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம நருட்டோவை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நேஜி பார்த்தீங்கன்னா அவருடைய உயிரை கொடுத்து நம்ம இனாட்டா அண்ட் நருட்டோ 2 பேருமே காப்பாற்றுவார். அதை பார்த்து நம்ம இனாட்டாவும் சரி நருட்டோவும் சரி வேற லெவலில் ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராக்லி இருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்கலங்க வைத்த பதிவுன்னு சொல்லலாம். ஸோ அதன் பிறகு நம்ம நருட்டோ அண்ட் இனாட்டா 2 பேருமே சேர்ந்து நான் நேஜி சத்தத்துக்கு கன்ஃபார்மாக ரிவெஞ்ச் கொடுத்து ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா 9-tailed beast-ஓட சாக்கராலாம் எடுத்து பயங்கரமாக சண்டை போடுவார். நம்ம இனாட்டாவுமே பார்த்தீங்கன்னா 8 டயக்ராம் 64 பாம்ஸ் வச்சு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. பட் ஒரு கட்டத்தில் நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள இருந்த 9-tailed beast பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம நருட்டோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் துடிக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இனாட்டா தூரத்தில் இருந்து அவங்களுடைய பேக்கு கண்ணை யூஸ் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம இனாட்டா பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சு போயிட்டு நருட்டோ கிட்ட ஓடுவாங்க. பட் போகிற வழியை பார்த்தீங்கன்னா கால் தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம மாத்ரா கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ரினிகனுமே கிடச்சிருக்கும். ஸோ அதனால் அவன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட் சுக்கியாமியை ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஸோ இந்த இன்ஃபினிட் சுக்கியாமியை மாட்டிக்கொண்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா கனவு உலகத்துக்குள்ளே போகிறாங்க. நம்ம இனாட்டாவுமே கனவு உலகத்துக்குள்ளே போகிறாங்க. நம்ம இனாட்டாவோட கனவு எப்படி இருக்குன்னா அவங்களும் நருட்டோவும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிற மாதிரியும் அதை நம்ம நேஜி அண்டு அனாபி 2 பேரும் ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரியும் ஒரு கனவு வரும். பட் இந்த பக்கம் ரியலாக பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்டு சாசுகே இவங்க 2 பேர் சேர்ந்து காகியாவை சீல் பண்ணிட்டு இந்த இன்ஃபினிட் சுக்கியாமியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. ஸோ அதன் பிறகு இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் இறந்து போன எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் நடக்குது. அதுலேயும் நம்ம நேஜி செத்து போனதை நினச்சி நம்ம இனாட்டா பயங்கரமாக அழுவாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ஃபுல்லாகவே முடியுது. நருட்டோ ஷிப்புடன் உள்ள நம்ம இனாட்டாவோட ஸ்டோரியுமே ஃபுல்லாக முடியுது. பட் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ பற்றின ஒரு மூவி வரும். அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கும் இனாட்டாக்கும் மேரேஜ் நடக்கும். அதாவது இந்த மூவியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ இனாட்டாக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான். இனாட்டா வந்துட்டு நருட்டோக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான். ஸோ மாற்றி ப்ரொபோஸ் பண்ணிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் அங்கே தான் போடுவாங்க. ஸோ இதன் பிறகு தான் நம்ம நருட்டோ இருக்கா சென்சேவை பார்த்து நீங்கள் என்னுடைய அப்பா இடத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இந்த சீன்லாம் பயங்கர எமோஷனலாக இருக்கும். அதே சமயம் நம்ம இனாட்டாவுமே பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கிறப்ப மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு பயங்கர அழகாக இருப்பாங்க. மேக்கப் பண்ணாமே அழகாக தான் இருப்பாங்க. இப்போ சொல்ல வேணும், இனாட்டாக்கு நருட்டோக்கு மேரேஜ் நடக்கிறத பார்த்து நம்ம இயாஷி அண்ட் அனாபி 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 பசங்க பிறப்பாங்க. 2 பேரில் ஒன்று பையன் இன்னொன்று பொண்ணு. பொண்ணு பேர் என்னன்னா ஈமாவாரி, பையன் பேர் பொருட்டோ. ஸோ பொருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் ஒன்றா குடும்பமாக வாழ்வாங்க. பொருட்டோ சீரிஸில் இருக்கிற இனாட்டாவோட ஸ்டோரி சொல்லணும்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு போகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நான் இனாட்டாவோட ஸ்டோரியை எந்த அளவுக்கு சுருக்கி சொல்லணுமோ அந்த அளவுக்கு சுருக்கி முக்கியமான சில தகவலை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் நருட்டோட ஸ்டோரி பார்ட் 2 போடுறோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக போடுவேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம வீடியோ ரெண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சார் ரைட்டு, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்க எல்லாருமே பார்க்குறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மால்டோ பாய். போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.